spiritually hungry for things so spiritual. I mean, ஆவிக்குரிய காரியத்துக்கு அதிக பேர் எல்லாரும் தாகமா தான் இருக்கிறோம். அதனால தான் வந்திருக்கிறோம். தாகமா வந்திருக்கிறோமா? என்ன எபேசியர் 6:18 பவுல் சொல்கிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும். என்ன மாதிரி வேண்டுதலுங்க? சகல விதவிதமான வேண்டுதல். ஒரே வேண்டுதல், சகல விதவிதமான வேண்டுதல். விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அப்படின்னா எப்படி தெரிவிக்கணும்னா, நம்ம விண்ணப்பம், நம்ம தேவைகளை தெரிய வைக்கணும். விதவிதமான தேவைகளை விதவிதமான வழியில ஜெபத்துல ஆண்டவருக்கு தெரிய வைக்கணும். எப்படி பாஸ்டர்ல துதியில ஆமென் ஆமென், முட்டிக்கால நடந்துகிட்டு ஆமென் தெரிய வைக்கணும் ஆண்டவருக்கு. ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபிக்கணுமா? சரி, என்ன சொல்லுங்க, வாட் இஸ் ஆவியிலே ஜெபம் பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்க. ஆவியினால ஜெபிக்கணும் சொல்லுங்க. எதனால ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணுமா? அப்படின்னா நம்ம ஜெபம் மாம்சத்துல ஜெபிச்சா எதுவுமே கேட்கப்படாது. மாம்சத்துல பயிராக்கியமா வரு கடினமா கத்தி கதறமான ஆண்டு கேட்க மாட்டார். வேஸ்டிங் டைம். மோஸ்ட் ஆஃப் த பிரைஸ் அதிக ஜபம் வேஸ்டிங். அதிக ஜபம் சம்பாதான் போகுது. எங்க போகுது? குப்பத்தொட்டிக்கு தான் போகுது. அதிக எங்க போகுது? ஏன்னா அது ஆவினால உணர்த்தப்படாத ஜபம். எத்தனை பேர் கிறிஸ்தவம் ஆயிட்டீங்க? எல்லோரும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகப்பட்டிருக்கிறீங்க? குறை. ரோமர் 8 படிக்குமா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் எதிர உதவி செய்யறாரு. அவனா நமக்கு ஜெபிக்க தெரியாது, என்ன பண்றாரு? நாம் ஏற்றபடி. அது ஜெபத்துக்கு தான் சொல்லுது. யார் உதவி செய்யறார்? இந்த நேரத்தில் உனக்கு கோல்டு கொடுக்கறது ஆவியான உதவி செய்வார், சில்வர் கொடுக்கறது ஆவியான உதவி செய்வார், உங்க பிசினஸ் பணத்தை கொடுக்கறது ஆவியான, அப்படி சொல்லுது. உங்களுடைய ஜெபத்துல நம்ம பலவீனமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகம் எட்டாத ஜெபங்களை, நம்ம இதுவரை ஜெபிக்கிற ஜெபங்களை, கர்த்தருக்கு விளங்காத காரியங்களை நமக்கு எதிர ஜெபிக்கணுமா? ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணுமா? ஆவியானவர் ஜெபிச்சாதான் நம்ம ஜெபம் கேட்கப்படுமா? அப்படின்னா ஆவியானவர் உள்ள முதல்ல வரும். எங்க வரணும்? பரிசுத்தா எங்க வரணும்? சொல்லுங்க, எங்க வரணும்? உள்ளார வரணும். பாவம் இருந்தா உள்ளார வருவாரா? இருள் இருந்தா உள்ளார வருவாரா? உலகம் இருந்தா உள்ளார வருவாரா? கோவம் இருந்தா வருவாரா? முடுமுடுப்பு இருந்தா வருவாரா? பெருமை இருந்தா வருவாரா? வர மாட்டார். அப்படி ஜெயிச்ச ஜெபம் கேட்கப்படுமா? நீ எத்தனை காரணம் அடிச்சாலும் சரி, எத்தனை தடவை நீ கோயிலை சுத்தி வந்தாலும் சரி, எத்தனை படிக்கட்டி ஏறினாலும் சரி, எத்தனை தடவை பாசம் எடுத்தாலும் சரி, மாறாது. ஜெபம் கேட்கப்படாது. வேஷ்டி சம்பா ஜெபம் எல்லாம் குப்பை. நம்ம அதே பிள்ளைகளை வித்தியாச ஜபங்கள் ஏன் கேட்கப்படணும்னா, நம்ம தேவனுடைய ஆவிய அதிக தாகமாகவில்லை. யார்கிட்ட போகவில்லை? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அடுத்த தாகம் பரிசுத்த ஆவிக்கு பயங்கரமா வரணும். என்ன வரணும்? முதலாவது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த தாகம் என்ன வரணும்? பரிசுத்த ஆவியே நீங்க அபிஷேகம் எடுத்தோம். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தோன்னு யோதா நதியில் அடுத்த கொலை யார் இருந்தார்? பரிசுத்த ஆவி அபிஷேகம். அவருக்கே பரிசுத்தாய் வந்தது என்றால் உமக்கு என்ன வேணும்? பரிசுத்தாய் இல்லாத பாசம் எடுங்க. பரிசுல வாங்க சனிக்கிழமை பரிசுத்தாயில பாசையோட சேர்ந்து ஜெபிக்கணும். அது பாசோட கடமை. ஹல்லேலூயா. பரிசுத்தாய்க்குள்ள வாங்க. முதல்ல உன் பாவத்தை அறிக்கை செய். இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட முடியாத பாவங்கள் இருக்கும். சிந்தனை பாவங்கள், கண் பார்வை, வாய் பாவங்கள், எல்லா பாவங்கள் இருக்கும். பொய் சொல்ற பாவம், எல்லா பாவத்தையும் விட்டு முதல்ல எல்லாம் விட்டு போகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாத ஜெபம் வேஸ்டிங் டைம். பரிசுத்தாயோட உறவு ஐக்கியம் இருக்க வேண்டும். பரிசுத்தாவுடைய ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி போன்ற ஐக்கியம் அவருக்கு வேண்டும். அவர் எவ்வளவு இருக்கிறாரோ அவ்வளவு அபிஷேகம். பரிசுத்தாய் ஒருத்தர் உதவியா இருக்கும் போது அவ்வளவு குளம் அவரு வல்லமை தருகிறதா இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா? அப்போஸ்தலர் 1:8 மேல் வீட்டில் காத்திருங்கள், உங்க மேல வருகிற பரிசுத்தாய் வந்த பிறகு நீங்கள் எனக்காக சாட்சி சொல்லாதீங்க, சாட்சியா மாறுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. என் நாமத்தை நீங்க தூசணப்படுத்துறீங்க, இப்போது என் நாமத்தை உயர்த்தி பேசுவீங்க, எல்லாமே மாறும். என்ன மாறும்? சொல்லுங்க, எல்லாமே. நீங்க ஸ்ட்ரகிள், நீங்க ஆண்டவர் ஆராதிக்கணும், நீங்க ஆண்டவர் நேசிக்கணும்ல காரணமே பரிசுத்த ஆவி இல்லாதனால. நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? பரிசுத்த ஆவி இல்லாம இயேசுவை நேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம வேதத்தை படிக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம தேவ சத்தியத்தை அறிய முடியாது. பரிசுத்த ஆவிக்கு அணிதினம் தாகத்தோடு கிடைக்கலையா? வாரத்துல ஒரு நாள் வாசம் எடு, ஒரு நாளைக்கு வாசம் எடுத்து உன் மாம்சமான ஆத்திரம், கோபம் எல்லாத்தையும் நொறுக்கி ஒட்டச்சு சிலுவையில ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஒப்பு கொடு. இந்த காலையில
அதுல பவுல் அதிகமா சொல்றார். என்ன சொல்றார்? இப்படி சொல்றார், ரோமர் 8:26 வருஷத்தால் உன் பலவீனத்துல உனக்காக ஆராய்ச்சி செய்து என்ன பண்ணுவார்? பிதாவின் சித்தப்படி பிதாவுடைய சிந்தனை அறிந்தவர். அவருக்கும் பரிசுத்தாவிக்கும் சிந்தனை இருக்குது. பிதாவுக்கும் சிந்திக்கிறார். உனக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் சிந்திக்கிறார். நீ நல்லா இருக்கணும் சிந்திக்கிறார். நீ எப்படி இருக்கணும் சிந்திக்கிறார். மூளை இல்லாதவர், மூளை உள்ளவர். அல்லேலூயா. நல்லதை நினைக்கிறவர். அதுக்கு தகுந்த மாதிரி பரிசுத்தாய் உனக்குள்ள இருந்து விண்ணப்பங்களை பண்ணுவார்கள் வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆண்டு சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்னோட அவனும் பிரவேசிப்பான். யாரு ஜபத்துல ஆண்டோட சித்தப்படி கேட்கிறானோ அவன் ஜெபம் கேட்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிந்தனை உனக்கு தெரியாது, ஆண்டோட சித்தம் ஆவியில தான் உனக்கு தெரியும். கர்த்தர் பேசுறது பரிசுத்தாய் மூலமா உன் ஆவிக்குள்ள பேசுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே உன்னுடைய ஆவியானவர் ஜீவனாகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே செத்து போன ஆவி உனக்கு ஜீவனாயிரும். உடனே வாழ்வதற்கு ஆசைப்படுவார். ஆமென். பாவங்களை வெறுக்க ஆரம்பிப்பார். ஆவியானவர் உயிராயிருவார். அவர் ஆவிக்குரிய பரிசுத்தத்துக்கு ரொம்ப தாகமாயிருவார். அவள்தான் பரிசுத்தாய் வந்து நினைப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முன்னிருந்த கோபம் வராது, முன்னிருந்த துர்தனம் வராது, முன்னிருந்த அக்கிரமம் வராது. இயேசு கிறிஸ்து உண்மையை ஏற்றுக்கொண்டதுனாக்க அல்லேலூயா பைபிள்ல சொல்றது ஜெனரேட்ஸ். ஆமென். செத்து போன ஜெனரேட்டர் தான் பவர் கொடுக்கு. பாத்தீங்களா? செத்து போயிடுச்சு, நோ பவர். இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ண லைட் எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் அதை பிரகாசிக்க செய்வார் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க. ஜெனரேட்டர் தான் உங்க ஸ்பிரிட், லைட் தான் பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? வெளிச்சம் வரும். அடுத்த படிப்போம். சில வசனங்கள் படிக்கலாமா? சில வசனங்கள் லூக்கா 18:1-8 அழுத்தி ஜெபிக்கணும். விடாமல் ஜெபிக்கணும். இன்னைக்கு படிக்க போறோம். இடைவிடாமல் சொல்லுங்க எல்லாரும். இடைவிடாமல் சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க எல்லாரும். இடைவிடாமல் சொல்லுங்க. கான்ஸ்டன்ட் சொல்லுங்க. கான்ஸ்டன்ட். இடைவிடாமல் சொல்லுங்க. எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? கான்ஸ்டன்டா ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கான்ஸ்டன்டா, விடாமல். ஓகே, படிக்கலாமா? 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மரியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவளிடத்தில் போய், எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அழுத்தாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். சொல்லுங்க. ஆமென். என்ன கதை படிச்சோம்? ஒரு விவதையை குறித்து அவன் ஜபத்துல அவருக்கு காரியங்கள்ல ஜட்ஜிகிட்ட போய் எனக்கு காரியத்தை எனக்கு ஒரு நியாயத்தை முடியா நியாயத்தை கேட்கிறார். ஆமென். ஒரு தடவை தட்டினா பத்தார், ஒரு தடவை கேட்கினா பத்தார், 2 தடவை 3 தடவை தட்டினா பத்தார். அவன் தொடர்ந்து வரனால உலகத்தில் இருக்கிற ஒரு நியாயாதிபதி என்ன பண்றாரு? இவன் தொல்லை பண்றா, என்னால பொறுக்க முடியல, அவள் ஒரு நியாயத்தை நானே செய்து கொடுக்கிறேன்னு சொல்லி ஏற்பாடு செய்கிறார். விளைவிச்சீங்கன்னா நம்ம ஜபமும் அப்படித்தான் இருக்கணும். என்ன சொன்னாங்க? அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, அதிகாலை 6 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிப்பேன். என்னைக்கு பிறந்த நாளுக்கு, அடுத்த ஆண்டவரே கிறிஸ்துமஸ்க்கு, அடுத்த ஆண்டவரே என் கல்யாணத்துக்கு. அந்த ஜபம் கேட்கப்படுமா? என்ன வாங்கி தராங்க? ஆமென். உள்ளார குத்துக்குங்களா வசனம்? இன்னைக்கு என்னங்க சொல்லுங்க. ஆமென். அப்படிதான் நம்ம ஜெபம். அவரோட கதை தான் நம்மளுடைய இன்னைக்கு ஆண்டு சொல்ற கதை தான் நம்மளுடைய ஜெபம். அப்படிதான் இருக்கணும். அதான் பவுல் சொல்றார், இடைவிடாமல் தொடர்ந்து. சொல்லுங்க. இடைவிடாமல் சொல்லுங்க. தொடர்ந்து. கான்ஸ்டன்ட். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த பூமியில இருக்கிற அதிபதியை எப்படி செய்யறாங்க? மேல இருக்கிற ராஜா நம்ம அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அவரு சிறிய காலத்தோட உண்மையா தொடர்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் கேட்கறவா இருக்கிறார். அதான் யாக்கோபு புத்தகத்துல 5:16-17 சொல்றார், நீதிமானுடைய நீதினா ஊக்கமா தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் பயங்கரமா கேட்கப்படும் சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
புரிஞ்சுதுங்களா? நீங்க ஜபத்தை கொடுத்து பவுல் அதிகமா நம்மள இந்த காரியத்துல நம்ம கண்ணை திறக்க முடியாது பவுல் பேசுகிறார். எபேசியர் 6:14 சொல்ல. அடுத்த வசனத்தை படிப்போமா? ரோமர் 12:12 சொல்லுங்க, படிப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே எப்படி இருங்க? பொறுமையா. என்ன பண்ணுங்க? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எதுக்கு சொன்னாரு? எல்லா காரியத்திலும் எப்படி சொன்னாரு? ஜெபத்தை மட்டும் மாத்தாத சொன்னார். அல்லேலூயா. நீங்க எலெக்ஷன் வச்சு சேர்ச்சி கூட வரல நீங்க ஆளுங்களா. How can God bless them? சொல்லுங்க, எப்படி God bless them? God will bless them. அடுத்தாப்புல next. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலை எதுக்கு படுற? உனக்கு கிடைக்கல கவலைப்படுறியா? கிறிஸ்துவன் ஆசிரியப்பட கவலைப்படுறியா? கிறிஸ்துவன் முன்னேற்றம் கவலைப்படுறாயா? அந்த கவலை உனக்குள்ள இருக்குது. காரணம் யா? படிங்க. எல்லாவற்றையும் குறித்து தேவையெல்லாம் விண்ணப்பம் கவலையெல்லாம் என்ன பண்ண? உங்கள் விண்ணப்பங்களை, உன்னோட தேவைகளை சோஸ்திரத்தோடு கர்த்தருக்கு சோத்திரம் செய்ய நீங்க ஜெபத்தை கேட்கிறவரை என் தேவை சந்திக்க சொல்லி முதல்ல நன்றி செலுத்திருங்க. முதல்ல நன்றி சொல்லுங்க. என்னை ரட்சித்தரை நன்றி, எனக்கு மூச்சு கொடுத்தே நன்றி, என் ஜீவனை கொடுத்தே நன்றி, நல்ல தேசத்தை கொடுத்தே நன்றி, நல்ல வீட்டை கொடுத்தே, ஆகாரம் கொடுத்தே, இல்லன்னா கூட இருக்கு சொல்லி சொல்லிருக்கேன். என்ன பண்ணுங்க? அப்புறம் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கவலை எல்லாம் ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் நன்றி செலுத்திட்டு தெரிய வைங்க. என்னங்க? போயிட்டு கவலையா ஒப்பாரி வைக்காதீங்க. என்னங்க? கவலையா போனோன்னு ஒப்பாரி வச்சு ஆண்டவரே கவலையா பட்டு அவரே நான் சோர்ந்து போய் அப்புறம் அவருக்கும் மெடிக்கல் ஆயிர போகுது. ஆமென். அவர் நல்லா கேட்கவா இருக்கிறார். இல்ல ஆத்மாக்கு வேதனைப்படுங்க, தொலைஞ்சு போற ஆத்மாவுக்கு வேதனைப்படுங்க, வாசல வேதனைப்படுங்க இல்லன்னு சொல்லாமே. புரியல? உங்களுக்கு கிடைக்காத வீடு கவலையா கண்ணீரோடு என்னங்க ஒரு பாப்பாரு. அட சின்ன குட்டிக்கு அந்த வானத்தை பூமியை படைச்சது, சிம்மர தங்கியை படைச்சது, ஏன் எனக்கு இல்லாத உனக்கு கொடுக்கணும் உனக்கு யார் அப்படி? ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க சத்திய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா சத்தியத்தோட கேட்கும் போது அப்படி சத்தியமாக கர்த்தரோட செய்வார். ஆமென். அது உங்களுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? உங்களுக்கு சொந்தமானது. ஆமென். புரியல சொன்னேன். ஒத்தரப்படுவோம், ஆனா ஆண்டவரை பற்றி பசங்க போட்டு கொள்ள மாட்டான். அல்லேலூயா. சத்தியத்துக்காக வேதனைப்படுவோம், பரவாயில்ல, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சகலத்தை தாங்கிக் கொள்ள முடியாது பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. செபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொலோசியர் 4:2 படிக்கலாமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் எப்படி செய்யணுமா? சோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? ஆமென். சகல ஜெபம் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கிறோட 5 நிமிஷம் ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். 5 நிமிஷத்துல இறங்கிறார் ஒரு மத்தியம். ஆமென். கவலைப்படாம ஜெபம் செய், ஸ்தோத்திரம் செய், உன் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். கர்த்தாவே உன் சித்தத்தை நல்ல பைபிளை படிங்க, கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரியும். வேதத்தை படிங்க, கர்த்தர் சித்தம் என்னன்னு தெரியும். மூவிக்காரனோட சினிமா கூத்துக்காரனோட இதெல்லாம் படிச்சீங்கன்னாக்க கர்த்தர் சித்தம் செய்யப்படாது. டெலிவிஷன் அதிகமா இடம் கொடுத்தீங்கன்னா டெலிவிசி தேவ பிசிக்கு இடமாயிரும், பைபிள் பிசிக்கு இடம் இல்லாம போயிடும். என்னங்க புரிய சொல்றேன்? பைபிளை படிங்க. நம்ம இருக்க போது கொஞ்ச நாள், நீங்க பிரவேசிக்க போறது பரலோகம், அதையும் இழந்துடாதீங்க, முட்டாளாயிராதீங்க. என்னங்க அன்பான பிள்ளைங்க, அதனால கடைசி காலத்துல கவனமா இருங்க. பி வாட்ச்ஃபுல். எப்படி இருக்கணும்? கடைசி காலத்துல என்ன நடக்குது? நிலநடுக்கம் சுத்தி வருகிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் சுத்தி வருகிறது. இந்த பாருங்க, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் கொடுத்தாரு. இவனாலும் படிக்கிறேன், இவனாலும் கேட்கிறேன், இவனால ஆராய்ச்சியில எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னாரு, மகனே, அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ தேசமா இருந்து கம்யூனிஸ்ட் தேசத்துல போய் சைனா கிட்ட வந்து பில்லியன் ஆஃப் டாலர் கடன் வாங்குறான, என்னை அவமானப்படுத்துகிறான். ஆண்டவர்கிட்ட வளர்த்துறான். நாங்களாம் வாசிச்சு வீட்டுக்கு போன பிறகு தனிப்பட்ட நேரம் படுத்து ஜெயிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வளர்த்துறான். எனக்கு ரொம்ப வேதனையாச்சு. அப்பதான் நினைச்சேன், அமெரிக்காவில் கிறிஸ்தவ தேசமா எவ்வளவு ஊழியக்காரன் அனுப்பிக்கிறான், எவ்வளவு ஊழியர் சப்போர்ட் பண்ணிக்கிறான், எவ்வளவு காரியம் செய்கிறான். இன்னைக்கு அவங்க பாவத்துல போனவங்க என்ன ஆயிடுச்சுங்க? யாருக்கிட்ட? கம்யூனிஸ்ட். கடவுளே இல்லைன்னு சொல்றவன், உலகத்துக்கே கடவுள்னு போதிக்கிறவன், தலையை வெட்டுறவன், ரத்தத்தை குடிக்கிறவன். நினைச்சு பாருங்க, அவன்கிட்ட போய் எவன் கடன் வாங்குறான்? தேவ பிள்ளைகளை யார்கிட்ட போய் கடன் வாங்குறாங்க? ஆண்டவர் என்ன சொல்ற? நீ வாங்க மாட்டாய். நீ something wrong in your life, check your life. Pray always watching unto all perseverance. அப்படின்னா எல்லாம் கவனித்து நீங்க என்ன பண்ணுங்க? இதை பார்த்து இயற்கையை பார்த்து கலங்கிறாதே.
இயற்கை பார்த்து பயந்துராதே, நடக்கிறத பார்த்து சோதராதே, உன் பாக்கெட்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் சோதராதே. ஹல்லேலூயா. செய்கிறவர் மேலவரா இருக்கிறார், முடியாத இடத்துல மாத்துகிறவரா இருக்கிறார், துறக்காத இடங்களை துறக்கிறவரா இருக்கிறார், இல்லாத இருக்கும்படியா செய்கிறவரா இருக்கிறார், கொடுக்காத இடங்களை கொடுக்க முடியா செய்கிறவரா இருக்கிறார், சகலத்தை மாத்துகிறவரா இருக்கிறார். அவரால் கூடாது ஏதாவது உண்டோ அப்படி நினைத்து நீ ஜெபம் செய், கர்த்தர் செய்வார். நீ விசுவாசிக்கிற கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். விசுவாசம் பயங்கர பலம் உள்ளதுங்க. நடக்கிறதுக்கு முன்பு விசுவாசிக்கிறதே நடந்துட்டு என்ற காட்சி. ஹல்லேலூயா. நடக்கிறதுக்கு முன்பு நம்புகிறது அது நடந்துட்டு என்று பூர்ண உறுதியாக காணப்படுறார். நன்றி இறுதி உள்ளவர்களா, நன்றி இறுதி உள்ளவர்களா. தேங்க்யூ 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 ஃபார் எவர். அவர் செய்யல, அவர் அதிகமா துதி, எல்லாம் சுத்திமா. ஹல்லேலூயா. கொஞ்சம் இருக்கிற இடத்துல கர்த்தர் மாத்திரம் இருப்பார். ஜஸ்ட் வர்ஷிப்பிங். அதிக பிரச்சனை தெரியுங்களா? பிசாசு நம்ம கண்களை பிரச்சனையில பசாயம் தெரியுங்களா? பிக்ஸ் டிபாசிட் பண்றோம். ஆமென். இந்த பூமியில என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நன்றி சொல்லுவோம். உனக்கு கொடுக்காத நன்மை யாரு கொடுக்க போறாரு? உங்களையும் கொடுக்காத யாரு கொடுக்க போறாரு? கல்லெடுத்து திருடங்க கொடுக்க போறாரு? நடக்க அவன் திருடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். சொத்து ஆண்டவரோட திருடிக்கிட்டு ஓசியில இருக்கிறான் பூமியில. ஆமென். ஒரு தரம் மூச்சவனுக்கு அடையின அடைச்சாங்கன்னா எல்லாம் போனோம் புதுன்னு விடுவோம். ஆமென். கொஞ்சம் பண்ணி விட்டுவார் ஆண்டவர். பாவம் ரொம்ப பரிதாபப்படுறாரு. ஹல்லேலூயா. எப்பவுமே வாட்ச்ஃபுல் இன் ஆல் பிரசன்ஸ், ப்ரே ஆல்வேஸ் ஃபார் செயின்ட்ஸ். பரிசுத்தவான்களுக்கு தொடர்ந்து ஜெபம் செய். உன் ஜெபத்தை உன்னோட தேவையில பிற்பாடு கொஞ்சம் தெரியவே ஆண்டவருக்கு போதும். அதிகமா மற்றவர்களுக்காக ஜெபம் செய், தேசங்களுக்காக ஜெபம் செய், ஊழியர்களுக்காக ஜெபம் செய், மிஷனரிக்கு போகபடியாக ஜெபம் செய், இந்தியா தேசத்துக்காக ஜெபம் செய், பல கம்யூனிஸ்ட் தேசத்துக்காக ஜெபம் செய். ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபம் செய், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு பாஸ்டருக்காக ஜெபம் செய், ஊழியர் பிள்ளைகளுக்காக ஜெபம் செய். அடுத்த லெட்ஸ் கோ. Now it's very powerful. The வசனம் ரொம்ப வல்லமையான வசனம் தெரியுங்களா? Because it talks about power, prayer, supplication, perseverance, strong, very strong expression. Then you be watchful. Paul as well. கவனம். எச்சரிக்கை சபைக்கு. யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு எச்சரிக்கை. உண்மை கொடுத்த எச்சரிக்கப்படுகிறார். கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் மிஸ் பண்ண நேரா எங்க போயிடுவார்? நேரா the fastest flight to hell. என்னங்க? ஃபாஸ்டஸ்ட் கப்பல் எங்க போகுது? உன் ஆத்மா கப்பைய போல அதை விட ஸ்பீடா எங்க போயிடும்? நரகத்துக்கு போயிடும். எல்லாம் தெரிஞ்சதாக நடிக்காத சகோதரா சகோதரி. நாங்க ஆசிரியர் திட்டுற அந்த காலையில ஆமென். அவங்களை எச்சரிக்கைப்படுத்துறது என்னோட நாளைக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் என்ன சொன்னோம்? நான் பதில் சொல்லுமே. பதில் சொல்ல முடியாது. எனக்கும் வாய் சொல்லக்கூடாது. சரிங்களா? கவனம். அடுத்த It's very wealthy verse when it comes to prayer. Being watchful means அப்படின்னா கவன செலுத்துகிறார். ஜெபத்துல என்ன சொல்றார் ஆண்டவரே? கவன செலுத்து. எதை கவன செலுத்து? இப்ப கூட இந்த உட்கார்ந்து இருப்பீங்க, எப்படா உண்டி போடுவேன், எப்படா உண்டி போவேன், யாரா ஜெயிப்பா எல்லாம் ஓடிட்டு இருக்கு மைண்ட் பூரா. எனக்கு தெரியும் 50% அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இது பாதி வரல, இன்னைக்கு பாதி வந்துருக்கீங்க. அதுலயும் ஒரு பாதி என்ன பண்ணுது எல்லாம் அங்கதான் நினைச்சிட்டு இருக்கிறது. எப்படா சாப்பிட்டு ஓடி போய் உண்டி போட்டு வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க மைண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணல, சிந்திக்கிறது இல்ல. ஆமென். கவனம் செலுத்துகிறீங்களா? நீங்க நல்ல பிள்ளைங்க. ஜோக் அடிச்சதை எழுப்புங்க. ஆமென். எனக்கு இந்த எறும்புக்குள்ள புத்தி வரும்னு நம்பலாம். என்ன புத்தி வரணும்? எறும்புக்குள்ள புத்தி. அது ஒரு நாளைக்கு சொல்லுவோம். ஓகே, கவனிங்க. நல்ல படத்தை போட்டுருக்காங்க. இல்ல கோவை நான் முடிக்கல. வேண்டாம். Do not be lazy. என்ன சொல்லுங்க? சோம்பேறியா இருக்காதே. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சோம்பேறியா இருக்காதே. ஓகே, மறுபடியும் சொல்லுமா? வாய் திறந்து என்ன சொன்னேன்? எதுல? சாப்பிடுறது. சொல்லுங்க. ஜபத்துல, வேதத்துல, கர்த்தரை தேடுதல. ஆமென். முதலாவது ஜபத்துல அதிக சோம்பேறிங்க நம்ம எல்லாம். பரவாயில்ல, எனக்கு சப்போர்ட் கொஞ்சம் பேர் இருக்கு. அதே போல அதை வச்சு கலைக்கிறேன் தேசத்தை. ஆமென். ஜெபிக்கத்தான் ஸ்பீடு வரும். ஹல்லேலூயா. இடவிடாம ஜெபிக்க என்ன பண்ண அதிக பலன் ஆகும். ஆமென். ஜெபிக்க அதிக ஆசீர்வாதங்கள் இறங்கும். ஜெபிக்க அதிக அபிஷேகம். ஜெபிக்க அதிக வல்லமை இறங்கும். ஆனா இடையிலேயே போதும் ஆண்டவரே, நாளைக்கு உன்னோட பேசுகிறேன், நீங்க வச்ச சட்டம் உங்க அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. உடனே ஜெபிக்கிறதெல்லாம் மூடிட்டு போயிட்டு எது மேல உட்காந்துக்கிறது? டெலிவிஷன் மேல கால் மேல கால் போட்டுக்கிட்டு, என்னது மேல கால் மேல கால் போட்டுக்கிட்டு நல்லா சாஞ்சுக்கிட்டு ரெஸ்ட் சேர். தெரியுமா? ரெஸ்ட் சேர்.
இப்படின்னா பின்னால போவோம், அப்படின்னா முன்னுக்கு வரும். அது மசாஜ் சேர் வந்துச்சு. இப்ப அது நல்லா மசாஜ் பண்ண விடும். டெலிவிஷன் எல்லாம் புத்திக்கு லேசி சேர்ஸ். சரி, ஓகே, கவனமா இருங்க. அடுத்தாப்புல and knowing prayer is work. Say do not be lazy. Paul ரொம்ப எச்சரிக்கப்படுத்துறார் நம்மள. ஜெபம் கிரியை செய்யும், சோம்பேறி அடிக்கும். அடுத்தாப்புல அதனால கவனமா இரு. அப்புறம் நம்மள ஆண்டவர் யாரை எனக்கு கூப்பிடுறதுல கவனமா இருக்க சொல்றார். ஜெபத்துல பிசாசு வர்ற வாசல்களை அடைங்க. தேசத்துக்குள்ள வர பிசாசு கிரிகளை வாசல்களை ஜெபத்துல அடைக்கணும். சொல்லுங்களேன். Praise the Lord. Hallelujah. அப்ப who are you? Say I am a watchman. Watchman என்ன? ஜெபிக்கிறவன். ராத்திரி பகல watchman, security guard. Security guard watchman. யாரு? Police is the watchman. Amen. அப்ப நீங்க நானும் the spiritual force, the spiritual ஆவிக்குரிய policeman. யாருக்கு நம்மலாம்? Security. நீங்கள நானே யாரு? ஆவிக்குரிய security. Watchman. Watchman எப்படி தூங்குறானே என்ன ஆகும்? செக்யூரிட்டி கார்டு தூங்கினா என்ன ஆகும்? வாட்ச்மேன் தூங்கினா என்ன ஆகும்? கரண்ட் இல்லை, எல்லாம் போது அள்ளிட்டு போயிடுவான். ஆமாங்களா இல்லையா? அப்ப தேவ பிள்ளைகளே, நம்மள வாட்ச்மேன் ஆண்டவர் கூப்பிடுறார், செக்யூரிட்டி காரனா கூப்பிடுறார், போலீஸ்மேனா கூப்பிடுறார். அல்லது அப்பதான் பைபிள் எழுதப்படுது. அன்னைக்கு வசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம செய்ய யாரு கூப்பிடுறா? We must not be lazy to step into our life. சோம்பேறி சொந்தக்காரி நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடக்கூடாது. யாருங்க? சோம்பேறிக்காரி உள்ளார வந்துடக்கூடாது. அடுத்தாப்புல என்ன? laziness sets in our life, it will destroy our life. சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா படிப்புல ஃபெயில், வாழ்க்கையில ஃபெயில், மேரேஜ்ல ஃபெயில், பிசினஸ்ல ஃபெயில், வாயில ஃபெயில், எல்லாத்துலயுமே சொல்லுங்களேன். எது வந்துட்டா? சோம்பேறி. அது எல்லா ஜாதி மக்களும் இருக்கு. சோம்பேறி இருக்குதா இல்லையா? ஆமென். அதனால சொன்னேன் ஜெபம் ஹார்ட் வொர்க். என்ன சொல்லுங்க? ஜெபம் ஆகப்பட்டது கடினமா உழைக்கணும். ஜெபத்துல உழைக்கணும். என்ன சொன்ன? உழைக்கணும். ஜெபனாவே உழைக்கணும். இப்ப வேலைக்கு போறீங்க தானே, உழைக்காம சம்பாதிச்சிருக்கீங்களா? வேலைக்கு போது கஷ்டம் தானே, பாடு தானே, இதெல்லாம் கண்டு போகுது தானே, கையெல்லாம் வலிக்கு தானே, கால்லாம் வலிக்கு தானே. ஆமாங்களா இல்லையா? மாசம் முடிஞ்சா பேக்கெட் வருதா இல்லையா? என்னங்க சொல்லுங்களேன். அப்படிதாங்க ஜெபமும். ஹல்லேலூயா. நீ எதை ஆவிக்குள்ள சம்பாதிக்க நினைக்கிறியோ பாடுபடு ஜெபத்துல. அது ஒரு பாடுதான், வேலை தாதம். You work in prayer to earn the spiritual things. ஆவிக்குள்ள blessing பெற்றுக்கொள்ள you must work in prayer. என்னங்க புரியுதா சொல்றேன்? அடுத்தாப்புல notice also very powerful verse, presence based constant prayer for these saints. Watch into all perseverance supplication for all saints. அப்படினா எப்பவுமே பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்த ஊழியர்களுக்கும் ஆமென் கண்ணு கருத்துமா ஜெபம் செய்ய இடைவிடாம. எப்படி இடைவிடாம கண்ணு கருத்துமா? அப்படின்னா நீங்க யாரும் ஜெபிக்கணுமா? பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. இதுல அதிகமா நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளுடைய ஜெபங்களை, நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். பவுல் சொல்லுகிறார், முதலாவது என்ன இருக்கணுமா? எப்பவுமே இடைவிடாம. இரண்டாவது என்ன பண்ணுமா? சரி, கொலைசீல் ஒரு 1 கொலைசீல் 27 நினைக்கிறேன். படிங்க. 1 கொலைசீல் 27 படிங்க. என்ன சொல்லுது? கொலோசியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 27 வசனத்தை படிக்குமா பாருங்க. அத படிக்கிறதுக்கு முன்பு கொலோசியர் 4:12 முதல்ல படிப்போம். 4:12 முதல்ல படிப்போம். அப்பா கொஞ்ச நேரம் பர்சனல் பண்ணி 12 ஆகி போச்சு. ஓகே, 4 கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனம் படிக்குமா? டக்கு படிக்கலாமா? எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். எப்பொழுது என்ன பண்றாரு? ஜெபத்துல எப்பொழுது எப்படி பண்றாரா? உங்களுக்காக. அப்புறம் அவர் அப்பா உங்களுக்காக. ஆமென். ஜெபம் என்னாச்சு? போராட்டம். ஜெபம் என்னாச்சு? போராட்டம்னா என்னங்க? யுத்தம். போராட்டம்னா என்னங்க? யுத்தம். prayer means war. prayer means war. யுத்தம். முதல் யுத்தமே சரீரம் உனக்கு விரோதமா வரும். உட்கார்ந்து கொட்டாய் வரும். உட்கார்ந்து என்ன வரும்? கொட்டாய் வரும். உட்கார்ந்து அப்பதான் ஞாபகம் வரும், ஆஹா 8 மணி ஆகுது, டிராமா ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சிந்தனை உனக்கு விரோதமாக செய்யும். என்னங்க சொல்றது உண்மைங்களா இல்லையா? இதான் நமக்கு இதான் நமக்கு யுத்தம். எது யுத்தம்? நம்ம சிந்தனை, நம்ம சரீரம் நமக்கு முதல் யுத்தம். நம்ம சிந்தனை, நம்ம சரீரம் நமக்கு என்ன பண்ணுது?
முதல் அப்பதான் இவங்க எஸ்எம்எஸ் பண்ணலேன்னு ஜபத்தை எதிர்த்து எஸ்எம்எஸ் பண்ணும். அப்ப இவங்க கூப்பிட்டா இல்லாத பாட்டக்கதையெல்லாம் ஓடி என்ன பண்ணிடும், ஜப டைமே போயிடும். புரியல சொல்றேன். திஸ் இஸ் தி டிஸ்ட்ராக்ஷன். இதான் நம்மளுடைய யுத்தம். கவனமா இருக்கணும். உங்களுடைய டைம் வந்து பாஸ் ஆனா தெரியுங்களா, பிக்ஸ்ட் தெரியுங்களா, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நேரத்தை கத்துருக்கு உறுதிப்படுத்தும். போன அடைச்சிருங்க, கதவுலாம் திறக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து ஜெபிச்சிருங்க. புரியல சொல்றேன். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால அவர் பாருங்க போல் சொல்ற அவர் கொடுக்காத ஜெபத்துல என்ன பண்றாரா, போராடுகிறாராம். அப்படியே சரியான ஃபைட் பண்றாரு. ரெஸ்லிங் பாத்தீங்களா, WWF பாத்தீங்களா, என்னங்க பாத்தீங்களா இல்லையா, பாக்கல WWF பார்க்க மாட்டீங்களா, பிடிக்காது. சரி பாத்தீங்களா கொஞ்சமாவது இல்லையா, அவன் அவ்வளவு சரிந்த ஊதி அடிக்கிறான் பாரு, தூக்கி WWE அது அங்க படிச்சா அவன் எப்படி அடிக்கிறான் அப்படிதான். எனக்கு நமக்கும் அதுக்கும் போராட்டமா இருக்கும். எப்படி இருக்கும் நமக்கு அதுக்கு, எப்படி இருக்கும், ஒருத்தர் அவன் பலம் உண்டா என் பலம் உண்டா, ரெண்டு பேரும் தள்ளி பார்ப்பான், ஏமா ஊரான். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணும், இரு சக்தியே ஜெபத்துல போராடி தள்ளணும். என்ன பேசாம இருக்கீங்க, ஏன் பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டதே பெரும்பாடு, இதுல விட அதிகமா என் பாஸ்டர் எனக்கு வேலை கொடுக்குறேன், நானா கொடுக்குறேன், மேல கொடுக்குறேன். என்னங்க அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, தொடர்ந்து என்ன பண்ணணும், ஜெபத்துல தரித்து இருக்கணும், போராடணும். என்ன பண்ணுமா, போராடணும். அப்படியே ஃபைட்டணும், அப்படியே அப்படின்னா சண்டை, குத்தும், போராட்டம். ஆமென். வேலை செய்வோம் கூட கலைச்சு கூட வேலை செய்யிட்டு தான் இருக்கிறோம். 5 மணி ஆகணும், நிப்பாட்ட முடியாதுல்ல. ஆமென். நிப்பாட்டா வேலை தூக்கிடுவான்ல. ஆமாங்களா இல்லையா? சரி உடம்பு வலிக்க சொல்லிட்டு அதனால போராட்டு வர முடியுமா, முடியாது. ஆமென். இன்னைக்கு எனக்கு டாய்லெட்டா இருந்து போக முடியுமா, முடியாது. கம்ப்ளீட்டா எங்கடா மயக்கம் போட்டுருவோம், அப்பதான் உனக்கு மெடிக்கல் கொடுக்குறோம். அது கூட டாக்டர் 1000 கடி எடுத்து தான் கொடுக்கும். ஆமாங்களா இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆண்கள் போராடும். ஓகேங்களா? சில வசனம் படிக்கலாமா? ஏன்னா நல்லா இருக்குல்ல இன்னைக்கு. சரி, கொலைசர் 4:12 படிப்போம். 4:12 அதை படிச்சு சொல்ல சொல்ல கொலைசர் 1:29 படிங்க. என்ன சொல்லுது பாப்போம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுவேன். அப்படிதான் எப்படி படிங்க, நல்லா கேளுங்க எல்லாரும். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற எனக்குள்ளேயே வல்லமையாய் கிரியை நடத்துகிற அதுக்காக நான் சொல்லுங்க எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென். எப்படி பிரயாசப்படுகிறாரா, போராடி. சுலபமா அவரு பிரயாசப்படலையா, எப்படி பிரயாசப்படுகிறாரா, போராடி வல்லமையா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வல்லமையா போராடி அதுல சந்தோஷம் அடையணுமா. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் இந்த தாருக்கு எல்லாம் தரமட்டமா ஒட்டச்சு தெரிஞ்சுட்டு போகும். அந்த மாதிரி ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னங்க புரியுதா சொன்னேன். நீ ஜெபிக்கிற ஜெபம் அங்க இருக்கிற வீட்டை சுத்தி இருக்கிற பிளாட்ஸ்ல புடிச்சுக்கோ, வீட்டை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரீட்ல புடிச்சுக்கிற, இருக்கிற இடங்களை புடிச்சுக்கிற பிசாசு ஆவிலா உன்னுடைய நெகிழ் படும்போது, உன்னுடைய பிரசனம் படும்போது கத்தறிக்கிட்டு அழுதுட்டு கீழே விழுந்து என்ன செய்யணும், மண்ணம் திரும்பி ஒப்பு கொடுக்குற மாதிரி ஜெபிக்கணும். விசுவாசிகள் அற்புதம் சொன்னார் ஆண்டவர். ஒவ்வொருத்தரும் கொண்டு அற்புதத்தை செய்வார் ஆண்டவர். உங்க கொடுத்திருக்க அதிகாரத்தை ஆண்டவர் எல்லாம் யாராரு ஏற்றுக்கணும் அத்தனை பேருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார், வல்லமை கொடுத்துருக்கார். ஆமென். எல்லாம் பார்த்தோம் பாஸ்டர் அப்படி பைபிள் சொல்லப்படுது பாருங்க. விசுவாசிகள் நடக்கிற அற்புதம் யார் விசுவாசம் நடக்கும். ஆமாங்களா இல்லையா? பிலிப்பியர் 3:13-14 அப்படி ஜெபம் செய்யும். பிலிப்பியர் 3:13-14 நல்லா இருக்க வசனம். பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், பிடிக்க வேண்டியதை பிடித்தேன் சொல்லுகிறார். படிமா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நல்ல ஓட்டத்தை ஓடுங்கன்னு சொல்லி என்ன வேணா பிடிக்க பிலிப்பியர் புத்தகம் எடுத்துங்க. இயேசுவே ராஜா. 3:13-14 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன்,
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். 14 ஓகே. இங்கிலீஷ் நல்லா சொல்லுங்க, ரொம்ப பிடிச்ச இங்கிலீஷ்ல. Forgetting what is behind and straining towards. Oh, I like that. Amen. பலவிடத்தை மறந்து பின்னாலே மறந்து முன்னாலே இருக்கிற காரியத்தை என்ன பண்றா? சுலபமா ஓடலையா? என்ன பண்றா? சுமந்து ஓட முடியலாம். ஜபத்துல பயங்கர உறுதியா கர்த்தரோட நெருங்குறேன்னு சொல்லுகிறார். எல்லாம் போராட்டம் இருந்தாலும் நான் அதெல்லாம் அடிச்சு ஒட்டச்சு முழுகிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். I like that faithful word. I am straining towards the upper call. மேலோட அழைப்புக்கா. அல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளைகளை நான் சொல்றேன், எங்க நொறுக்கப்படுறோமோ அங்க தாங்க தேவ அன்புல அதிகமா வளரும். ஆமென். எங்க தாக்கப்படுறோமோ உறுதியா நின்னா அப்பதாங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பரிசுத்தமா காணணும். எல்லாம் ஈஸியா வந்துட்டா சோம்பேறி சொந்தக்காரி உள்ளார வந்துருவா. என்ன சொல்றது விளங்குதா இல்லையா? எவ்ரிதிங் ஈஸியா வந்துட்டா என்ன இருந்தீங்களா? கர்த்தரோட அன்பு நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், சீரியஸா எடுத்துக்கொள்ள மாட்டோம். ரொம்ப ஈஸியா எடுத்துட்டோம்னா பரிசுத்தத்துக்கு ஈஸியா. பரிசுத்தம் இல்லாத ஒருவன் கர்த்தரை காண முடியாது. நொறுக்கத்திலையும் நெருக்கத்திலையும் கஷ்டத்திலையும் சுமந்து போறவங்க, சத்தத்தையும் சுமந்து போறவங்க, அவனை தாங்க தேவன் வா என்னோட பிரவேசிப்பார். அல்லேலூயா. சமரியா சர்ச் கூத்துல படிச்சோம். சமரியா சர்ச்ல அவன் சொல்ற, உன் துறவு சொத்தத்துக்கு நான் எல்லாத்துக்கும் கவலைப்படாத, நீ ஐசிவானா இருக்கிறாய். ஆமென். எனக்காக நீ நொறுக்கப்படுகிறாய், எனக்காக நீ நொறுக்கப்படுறா, ஆனா என்னுடைய அன்பு பெரியதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னோட அன்பு எடுத்துக்கல எவ்வளவு கடனங்கள் நம்ம என்ன பண்றோமோ இழந்து கொடுப்போம் கர்த்தருக்காக, அவ்வளவுக்கு நம்ம கூட்டி கொடுக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு பாவத்தை விடுறோமோ அவ்வளவு ஐஸ்வர்யமாய் மாறுவார். எவ்வளவு தேவனுக்கு பாடுபடுறோம் அவ்வளவு உன் கிரீடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? மணிகுண்டுல வைப்பார். அல்லேலூயா. எவ்வளவு நீ தாழ்மையாகிறோ அவ்வளவு ஆண்டுக்குள்ள நீ உயர்த்தப்படுவார். அல்லேலூயா. எவ்வளவு தேவனுக்கு நீ பாடுபடுகிறாயோ அவ்வளவு ஆண்டவர் நீ லீடர் ஆக்குவார். பரலோகம் பல கட்டத்தில் இருக்குங்க. அல்லேலூயா. பூமிக்கு வரும்போது நம்ம அரசனாகவும் இருப்போம், ஆசாரியாகவும் இருப்போம். அல்லேலூயா. அதே நேரத்துல நார்மலா இருக்கிற கிறிஸ்தவனுக்கு பரலோகத்தில் இருக்கிறவங்க வெளியே வரமாட்டாங்க. நார்மலா இருக்கிற கிறிஸ்தவன் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாங்க பாருங்க, ஜெயிச்சுக்கிட்டு கடவுளுக்கு ரட்சிப்படம் என்ன பண்ணுங்களா, அவங்க ஒன்றும் பாடுபடாது என்ன பண்ணிடுற ஆண்டவரே, அங்கேயே என்ன பண்ணுவாரு, நல்ல ஏக்கோலாம் போட்டு ஏக்கோம், இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஏக்கோம் இருக்காது, நல்லா சீட் போட்டு பெரிய மாளிகைன்னு சொன்னார் இல்லையா, நல்லா தூங்கு பண்ணி விட்டாலும் விட்டுருவார். அது என்னுடைய கற்பனை, பைபிள் இல்லாத கற்பனை. ஓகேங்களா? போய் நான் சொல்றேன், you want something better, you have to fight for it. Amen. நீ நல்லா இருக்க நினைச்சாக்க, நீ நல்லா பெரிய காரியத்தை பெரிய பரிசு கத்தர் பண்ணாக்க, இப்பயே கத்தருக்காக நீ என்ன நல்ல ஓட்டத்தை ஓடும். அல்லேலூயா. கவனிங்க 25வது வசனம் 7:25. Therefore he is able to save completely those who come to God through him, because he always leaves to intercede for them. Oh my God. அப்படின்னா நம்மளுடைய எஜமான், நம்மளுடைய தேவன் ரட்சிக்கிறவர், நமக்காக ரட்சிக்கப்பட்டல, ஜீவனை கொடுத்த மட்டும் இல்ல, ரத்த சிந்த மட்டும் இல்ல, நம்மளுக்காக அவமானப்பட்டல, பட் அன்னைக்கு பெரிய ஆசாரியா நம்ம அப்பாவோட வலதுகரத்துல உட்கார்ந்து நமக்காக ஜெபிச்சு நம்ம தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். அவர் 7 மணிதை நமக்காக ஜெபிக்க முடியாதான். அப்படின்னா வாழ்நாள் பூரா நினைக்கிறேன் எந்த இல்லாம இருப்பார். நம்ம வானத்துக்கு போனாலும் பூமியில் மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் புதிய பருவத்தில் இருந்தாலும் ஆண்டவர் எப்பவுமே பெரிதான ஆசாரியா இருக்கிறார் நமக்காக. நீ ஜெபிக்கிறே இல்லையா, உனக்காக அவர் ஜெபிக்கிறவரா இருக்கிறார். ஒரு அப்பா உனக்கு ஜெபிக்கிறவரா, நீ எப்படி ஜெபிக்கலாம்? அன்பான பிள்ளைகளே, he lead to intercede for you and pray for you. அப்படின்னா ஜெபமா முக்கியமா இருக்கிறனால தான் அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் தேவ பிள்ளை, நீ ஜெபம் இல்லாம இருக்காது. God, your life is gone completely. ஜெபத்தில் உறுதியாக கவனமாக. ஆனதான் யாரும் நமக்கு விரோதமா யாரும் வேலை செய்யலாம்? சாத்தான் நமக்கு விரோதமா பிறப்பாள. அவன் ரொம்ப 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 கெட்ட கெட்ட ஆலோசனை பண்றவன், கெட்ட விதமான
தந்திரம் பண்றவன். அப்புறம் என்ன பண்றான்? அது மட்டும் இல்ல, அவனுக்கு வல்லமை உண்டு. என்ன இருக்குது? அவனுக்கு எடுக்கிற வல்லமை அவனுக்கும் உண்டு. அடுத்தாப்புல and continue plotting your destruction. தொடர்ந்து உனக்கு என்ன பண்றான்? பிளான் பண்ணி உன்னை கெடுக்கணும். ஒரு தடவை ஜெயம் பண்ணா இன்னொன்னு பண்றான், இன்னொரு ஜெயம் பண்ணா இன்னொன்னு பண்றான், இன்னொரு நினைக்காத இயேசு ஜெயம் பண்ற எல்லாம் ஓவர் இல்ல. That's a mistake of the church. அதான் மிஸ்டேக். புரிஞ்சு நான் சொன்னேன், அம்மா நீ எவ்வளவு டாய்லெட் இருந்தாலும் ஜெபிக்காம படுக்காத, எவ்வளவு வேலை இருந்தாலும் ஜெபிக்காம படிக்காத, உன் நேரத்தை கத்து ஒதுக்கு, அப்பதான் தப்ப முடியும் அவன் வச்சிருக்கிற சித்தங்கள. அதனாலதான் எதனால ஜெபிக்கணுமா? ஆண்டு சொல்கிறார் ஆவினால ஆகும். சக்கரை 4:6 என்ன சொல்கிறார்? வெள்ளத்தினால இல்ல பலாக்கரத்தினால. எதனால ஆகும்? ஆமென். எனக்கு காசு இருக்கு, ஆண்டு எல்லாம் பாத்துக்காங்க. காசு கொஞ்சம் ஒண்ணு இல்லாம போயிடும். அமெரிக்காவை ஒண்ணு இல்லாம ஆயிட்டான். அல்லேலூயா. வெள்ளத்தினால இல்ல. என் சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு கவலையே இல்ல. சபை பரலோகம் போகலாம். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்றதான் பரலோகம் போவோம். அல்லேலூயா. ராணுவம் இருக்குது எங்க நாட்டை பாத்துக்கோ, ஒண்ணு நடக்காது. ஒரு ராணுவம் கொஞ்சத்தை அழிச்சு போவோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆவி சொல்றதுக்கு வாங்கன்னு சொன்னார் ஆண்டவர். என் ஆவி சொல்றதுக்கு வாங்க, ஆவி சொல்ற மாதிரி கீழ்படிங்க, மறுபடியும் போய் ஆராதிங்க, வாசமிடுங்க, ஜெபிங்க, ஆவியில என்ன பண்ணி ஜெயம் கொள்வேன்னு சொன்னார். அதனாலதான் வெள்ளத்தினால பலாக்காரத்தினால எல்லாம் பாடி எதனால ஆகும்? அதனாலதான் புதிய ஏற்பாடு ஆண்டவர் பரிசுத்தாய் நமக்கு கொடுத்தார். எல்லாம் ஆவினால ஜெயமாகும். நம்ம வேண்டாம் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அக்னி பெற்றவளை ஒவ்வொரு அக்னி அபிஷேகம் இறங்கியிருக்கிறார். அக்னி அளவு உண்டு, அக்னியை கலப்பு, பாடுபடு, போராடு, ஊக்கத்துல ஜெயமாவு, ஜெபத்துல. அல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்வார். நீ நினைப்பதை விட உனக்குள்ள அதிகமா கிரியை செய்கிற வெளிப்படுவார். Paul wants us, he said, be watchful. கவனமா இருன்றார். கண்ணை திறந்து பார். Do not be lazy. Do not let flesh get in there. Amen. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இடத்துல மாம்சமானது கிரியை செய்ய இடம் விடாது. மாம்ச சிந்தனைக்கு இடம் விடாது. சிந்தனை வந்து வாசன் ஜெபம் செய். போ அடுத்தாங்க. ஓகே. Prayer occupied very important place in Paul's life. Paul அதான் சொல்றார், என் வாழ்க்கையில ஜெபம் அங்கே முக்கியமானதுன்னு சொல்றார். ஏங்க போல் ரொம்ப ஜெயமானாரு? அதிக முக்கியம். ஆண்டவர் கூப்பிட்டார், ஆண்டவர் அழைத்தார். தெரியுமா போல மற்றவங்கள இயேசு கூப்பிட்டார் இல்லையா? இவரை தனியா ஆண்டவர் கூப்பிட்டார், உயிர்த்தல் கூப்பிட்டார். அதான் நீ எப்படி அப்போஸ்தலர் கேட்க முடியுது? நீ என்னை அழைக்கல, அவர் என்னை அழைச்சார் சொன்னார். ஆமா, கேட்டான் ஒரு கேள்விய. நீ என்னை அழைக்கல, அவரே என்னை அழைச்சார். புரியாத சொன்னேன். ஆனா அவ்வளவு பெரிய போல ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா அந்த கொலகார பாவிய யார் அவர் ஜெபிக்கணும்? உங்களுக்கு தெரியுமா? அவர் அரபி தேசத்துல போய் 3 வருஷம் ஜெபிச்சார் தெரியுங்களா? எந்த தேசத்துல? அரபி தேசத்துல போய் ரட்சிக்கப்பட்டோட 3 வருஷம் போய் ஜெபிச்சுட்டு இருந்தார். ஜெபன ஊழி ஒன்றுமே செய்யல. யார் அவர் ஜெபிக்கணும்? சரி, இயேசு ஆண்டவர் தானே, ரட்சகர் தானே, பூமியில எங்க அவர் ஜெபிக்கணும்? எஸ்தரின் தொடக்கத்துல அவர் ஜெபிக்கணும். ஏகனைசி பிரேயர் அப்படிங்கிற ஜெபத்துல ஒரு ரகசியம் உண்டு. என்ன இருக்கு? ஜெபம் தான் ஜெயம். வாழ்க்கையில ஜெயமான ஜெபத்துல வா.